கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. 12 ராசியில் பிறந்த பெண்களுக்கு உண்டான குணாதிசயங்கள். இந்த பெண்கள் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப தனித்துவம் வாய்ந்தவங்க. நிறைய விஷயத்துல நிறைய மாற்றங்களை சந்திக்கிறவங்க, ஏத்துக்கிறவங்க, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஏத்துக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருக்கிறதுல இந்த 12 ராசிகள்ல இருக்க பெண்களுடைய தன்மைகள் பார்க்கறதுல இப்ப நம்ம பார்க்க போற ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா துலா ராசி. இந்த துலா ராசி அப்படின்னு எடுக்கும் போதே சுக்கிரனோட வீடுதான் இந்த துலா ராசி. ரிஷபமும் சுக்கிரனோட வீடுதான். ஆனா அது பெண் ராசி, இது ஆண் ராசி. உழைக்கக்கூடிய ஒரு ராசி இந்த துலா ராசி. பெண்கள் அப்படின்னு எடுக்கும்போது நிறைய கால்குலேஷனான ஒரு மைண்ட்ல இருக்கக்கூடியவங்க. ராசியில சனி உச்சம், சூரியன் நீச்சம், அடிமட்டத்துக்கு இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க. எந்த இடத்துல தயங்க மாட்டாங்க. இது செஞ்சா எனக்கு வெற்றி கிடைக்கும், பணம் வரும், சிறப்பா இருக்கும்னா செய்வாங்க. அதே நேரத்துல ஒரு விஷயம் தனக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா என்ன நீங்க வச்சாலும் சரி, எவ்வளவு காலிலே விழுந்தாலும் சரி ஒத்துக்க மாட்டாங்க. இந்த துலா ராசி அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா 2ஆம் இடத்துல சந்திரன் நீச்சம். ஒண்ணு என்ன சொல்லுங்க, பேச தெரியாதுங்க இவங்களுக்கு அப்படின்வாங்க. அதெல்லாம் கிடையாது. நல்லா சூப்பரா பேசுவாங்க, அடிச்சு பேசுவாங்க. ஒரே பேச்சு, ஒரே வார்த்தையில ஒரு நறுக்குன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனா குடும்பம்னு வரும்போது அவங்கள எப்படி ஃபேஸ் பண்றதுன்றது தான் இவங்களுக்கு தெரியாது. அதுதான் இவங்களுக்கு மைனஸே. இந்த 2ஆம் இடத்துல சந்திரன் நீச்சம். நிறைய துலா ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, மாமியாரே ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க, இல்ல மாமியார் இல்லாத வீட்டுக்கு போவாங்க. ஆனா இந்த நாத்தனாருங்க டார்ச்சர்கள்ல தான் அதிகமா அனுபவிப்பாங்க இந்த துலா ராசி அப்படின்னு எடுத்து எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா. சில பேர் சொல்றது கேக்குது, எங்க இல்ல ரெண்டுமே பிரச்சனை பண்ணுதுங்க அப்படின்னு சொல்றது கேக்குது. இந்த துலா ராசி பொறுத்த வரைக்கும் கேரக்டர் வைஸ் எல்லாரையும் ஈக்குவலா பார்க்கக்கூடியவங்க. நீயும் மனுஷன் தான், நானும் மனுஷன் தான், இதுல என்ன இது இருக்கு. சில இடங்கள்ல இந்த நாத்திகம் பேசுற துலா ராசி வாங்க போங்க இந்த வணக்கம் சொல்றது, சில ஃபார்மாலிட்டிஸை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் நான் போகும்போது சொல்லிட்டு தான் போகணுமா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா நாலேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹை குவாலிட்டியா இருக்கக்கூடியவங்க இந்த துளாராசினியர்கள். அம்மாவால அதிகப்படியான அம்மா பிள்ளை அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா அம்மா கூட இருந்தா அதிக சண்டையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சில இடத்துல ஏன்னா 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசியில உச்சம். அம்மாவால உயர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சில இடங்கள்ல இந்த சனி 6, 8, 12 இருந்துட்டாலும் அம்மாவால நஷ்டத்தையும் பார்ப்பாங்க. முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். உபஜயஸ்தானாதிபதி குருவா 10ல உச்சம் ஆகுறதுனால தொட்ட காரியத்தை எய்ம் பண்ணி ஜெயிச்சு காட்டுவாங்க. கூச்ச நாச்சம்லாம் இந்த துளாராசிக்கு சுத்தமா கிடையாது. என்ன வேலை, அந்த வேலையை சொல்லு, நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிறதுல ஸ்டெடியா இருப்பாங்க. படிப்பு அப்படின்னு எடுக்கும்போது படிப்புல கொஞ்சம் மந்தத்தனம் இருந்தாலும் தனக்கு பிடிச்சது அப்படின்னாக்கா அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்து காட்டுவாங்க. நீங்க 10th அப்புறம் அவங்களுக்கு பிடிக்காத குரூப்ல இந்த பெண்களை போட்டுட்டீங்கன்னா படிக்கிற 40 மார்க் எடுத்தா பாஸா அப்படின்னு பேசுவாங்க. இதே இவங்க கேட்குற குரூப்ல எடுத்து போட்டீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே நல்ல ஒரு மெடல் எடுத்து காட்டுவாங்க. நிறைய துளாராசி அப்படின்னு இருக்கும்போது ஒரு 10% 10ஆவதோட படிப்பு நிறுத்தினவங்க இருக்காங்க. 20% ஒரு +2 வரைக்கும் முடிச்சவங்க இருக்காங்க. ஆனா 40% ஒரு டிகிரி முடிச்சுட்டு வீட்டிலே உட்கார்ந்தவங்களும் இருக்கு. அந்த படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸை விட இவங்களோட முக்கியமான விஷயம் வியாபாரம் தான், உத்தியோகம் தான். உத்தியோகத்தை ஒரு 50% 40% வச்சுக்கோங்க. தொழில 60% வச்சுக்கோங்க. இவங்க ஒரு இடத்துல போய் ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரா இவங்க போறாங்க அப்படின்னா அந்த பிசினஸ், அந்த தொழில், அந்த உத்தியோகம் பேர் புகழ் எடுப்பாங்க. அந்த திறன் அதிக, கால்குலேஷன் மைண்டட் இவங்க. ஆனா மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா சூரியன் நீச்சமா ஒரு ராசி. இவங்க தான் இறங்கி அந்த வேலையை பண்ணணும் அப்படின்னா இவங்க தான் பெஸ்ட். சொத்து யோகம் இயற்கையாவே இருக்கக்கூடிய ஒரு ராசினா துலா ராசி. பிள்ளைகளால அனுகூலம் ஏற்படக்கூடியதுன்னா இந்த ராசி. இவங்க துலா ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் மைல்டா போயிட்டு இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஹஸ்பண்டோட எதிர்பார்ப்புகள், அந்யோன்யங்கள் எல்லாம் சிறப்பா இருக்கும். தாம்பத்திய நிலை கூட ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் அதிபதி 4ல உச்சம், 7ஆம் அதிபதி 4ல உச்சம். சுகத்தை பொறுத்த வரைக்கும் கவலையே கிடையாது. ஆனா பிள்ளைகள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்டேஜ்ல ஏஞ்சி நிற்பாங்க. 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சனி பகவான். இவங்களுக்கு நான் எழுந்து நின்னது என் பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் தாங்க. அது வரைக்கும் எனக்கு இதை பத்திலாம் எதுவுமே தெரியாது. என் பையன் பிறந்துட்டான், என் பொண்ணு பிறந்துட்டா, அவளை ஸ்கூல் சேர்த்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் செட் பண்ண நான் என் பிஸ்னஸ்ல வந்துட்டேன், நல்லா ஏர்ன் பண்றேன், அதுக்கு முன்னாடி வரைக்கும் 0 தான் நான் அப்படின்னு சொல்ற துளாராசி நிறைய. ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் கொலஸ்ட்ரால். கெட்ட கொலஸ்ட்ராலால உண்டாகக்கூடிய விஷயங்கள், ஒபிசிட்டி,
இதுதான் கொஞ்சம் அதிகமாக. சுகர் இவங்க வாழ்க்கையில் எழுதி வச்சுக்கலாம், லைஃப்பில் ஏதாவது ஒரு தருணத்தில் ஒரு சுகர்னு ஒரு பாயிண்ட் வந்து அதுக்கப்புறம் உணவு கட்டுப்பாடு பண்ணி கொண்டு வருவாங்க. திருமணத்துக்கு பின்பு நிறைய யோகங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. மாமியார் சொல்லக்கூடிய கிரகம் 2லேயும் நீச்சமாகிறதுனால மாமியாருடைய பிரச்சனைகளை விட நாத்தனார் வழி பிரச்சனைகள் தான் அதிகம். ஏன்னா 11ஆம் இடம் சொல்லக்கூடியது 7க்கு 3 சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதியாக இருக்கட்டும் புதன், அதே போல் அது 7க்கு 11 சொல்லக்கூடிய சனியாக இருக்கட்டும், இந்த துலாத்தோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால நாத்தனார்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதையும் ஃபேஸ் பண்ணிடுவாங்க. அவங்கக்கிட்ட பேசுவது, இவங்கக்கிட்ட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நிறையா இருக்கும். கோவப்படுற இடத்துல கோவப்பட்டு பேசுவாங்க, சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிச்சு, இந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது, இது வந்தால் கத்தி தான் ஆகும், சண்டை போட்டு தான் ஆகும், அங்கேயும் மௌனமாக வந்து வேலையை முடிச்சுட்டு வருவாங்க. இந்த துளாராசி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ். தான் படிக்கலைனாலும் அந்த படிப்பு சார்ந்த விஷயம் நாலேஜை தெரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடியவங்க இந்த துளாராசி. இதில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொழிலுன்னு ஒன்று தொடங்கும் போது இவங்க நான் சொல்கிற முடிவு தான் கரெக்டு, நான் சொல்கிறேன் நீ வேலையை செய்யுன்னு சொன்னாங்கனாக்கா அதில் லாஸை பார்ப்பாங்க. அதிகப்படியாக கவர்மெண்ட் வேலைகளுக்கோ கவர்மெண்ட் கான்ட்ராக்டுகளுக்கோ பணத்தை கொடுத்து இழக்கிறவங்க துளாராசி. அதுக்கு அடுத்து இந்த ஹெல்மெட் போடாமல் ஃபைன் பண்ணுறாங்க, அதில் துளாராசி பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. பிள்ளைகள் வழியில் நிறைய விஷயங்களில் சேஞ்சஸ் இருக்கும். ஒரு சிலர் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து ஒரு குழந்தையே போதும்ன்ட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளையை வந்து பார்த்திங்கன்னா அந்த டீனேஜ் காலத்தை கடக்கும் போது உச்சக்கட்ட டென்ஷனுக்கு ஆகிடுவாங்க, சும்மா அதிருதுலன்ற மாதிரி. இந்த என் பேச்சு கேளு, சொல்கிறத கேளு. இப்போ வரைக்கும் அந்த குழந்தைக்கு 40 வயசு ஆகிருக்கும், இப்போ வரைக்கும் சொல் பேச்சு கேட்க மாட்டா, இந்த விஷயம் சரியாக செய்ய மாட்டா அப்படின்ற ஒரு சின்ன சின்ன கண்டிஷன்ஸை போட்டுக்கிட்டே இருப்பாங்க தான் பிள்ளைகிட்ட. ரொம்ப பாசமானவங்க இந்த துளாராசி. சரி, இந்த துளாராசி அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா கடன் தொழில் கடன் சார்ந்த விஷயத்தில் அதிகமாக மாட்டக்கூடியவங்க துளாராசி. ஸோ கடன் சார்ந்த விஷயங்களை எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கிறது. பிள்ளைகளுக்காக கடன் வாங்குறது. இன்னும் ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் வாங்கின கடனை இவங்க அடைக்கிறேன்னு வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறது எல்லாமே இந்த துளாராசி. ஸோ எந்த இடத்துல பேசுனா சரியாக இருக்கும்னு பேசுகிறதுக்கு ரிஸ்க் எடுக்கிறத யோசித்து எடுத்தாங்கன்னா சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமான ஒரு விஷயம் போன். இந்த போனில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து குறையிறது, எலும்பு தேய்மானம். துளாராசிக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாளாவது எலும்பு உடைதல், ஒன் சைட் தலைவலி, இந்த சார்ந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே வழிபாடு நரசிம்மர். இந்த துளாராசியில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தில் சக்கரத்தாழ்வார் பிறந்தார், சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மர் பிறந்தார், விசாக நட்சத்திரத்தில் முருகர் பிறந்தார். 3 பேருமே வதம் செய்கிறது தான். வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைய அரக்கர்களை பார்க்குறவங்க இந்த துளாராசி பெண்கள். ஆனால் நேக்காக வெளில வந்துடுவாங்க, அதுலேயும் ஜெயிச்சும் காட்டிடுவாங்க. ஸோ நரசிம்மரை வழிபாடு பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே பொது பலனாக இருக்கிறதுனால உங்களோட சுயஜாதகம் சார்ந்த சந்தேகங்களோ கேள்விகளோ இல்லை பார்க்கணும் அப்படின்னாலும் எங்களை நீங்கள் அணுகலாம். நன்றி.